ஆனா பெருவிட சேவலுக்கு வந்து என்னென்ன மெடிசன் யூஸ் பண்றீங்க? என்னென்ன நோய் வரும்? அதுலேருந்து எப்படி நாம வந்து அந்த பட்டாவோ அந்த சேவலோ நாம் எப்படி காப்பாற்றி பராமரிக்கிறது? இப்ப காமனா வந்து நார்மலாவே இப்போ ஒரு சில மருந்து வந்து நம்ம எப்பயுமே வச்சிருக்கணும். சரி சரிங்கண்ணா. ஒரு சில டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்கும் லிவர் டானிக் எப்பயுமே வச்சிருப்பேன். ஓகேங்க. லிவர் டானிக் அப்புறமேலு என்ட்ரோபிளாக்சின் சொல்லி அது சளி டானிக். சரி சரிங்க. அது எப்பயுமே இருக்கும். அதை விட்டு பாத்தீங்கன்னா சத்து டானிக் இதுல விட்டமின் சிறப்பு. ஏன்னா இப்ப வந்து முட்டை வைக்கிற கோழிக்கு வந்து திடீர்னு சத்து குறைபாட்டால பாத்தீங்கன்னா ஓடு லேசா இருக்கும், இல்ல தோல் முட்டை வைக்கும், அதெல்லாம் வீட்டுக்காகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உள்ளேயே வச்சிருக்கிறாங்கல்ல, அது வந்து வெளியே போச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற கோழிக்கு வந்து பெருசா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். சரி சரிங்க. வெளியே மேய்ச்சல்ல வளர்க்குற கோழிக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இருக்கும். அது பூச்சி புழு அந்த மாதிரி பொறுக்கி திங்கிறதுனால அதுக்கு வந்து சத்தும் அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து டேப்லெட்ஸோ எதுவுமே முட்டை வைக்கிற டைம்ல தேவைப்படாது, மருந்தும் தேவைப்படாது. ஓகேங்க. நார்மலா அதுவும் வந்து ரெகுலரா எக் லேயிங் இருக்கும் அதுல. இது வந்து கண்டிப்பா மெடிசன் தேவைப்படும். விட்டமின் சிறப்பு கொடுக்கணும், விட்டமின் டேப்லெட் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபீடிங் கரெக்டான டைம்ல அதுக்கு எந்நேரம் ஃபீடு இருந்தே இருக்கும். சரி சரிங்க. இது எப்பயுமே இருக்கணுங்களா. நார்மலா வந்து நம்ம நோய் வராம பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா 6ல இருந்தே பாக்குறோம்ல. ஆமாங்க. 6ல இருந்தே கொடுக்குற வேக்சினே போதுங்க. லசோட்டா, அப்புறம் இது நியூரோபின் இந்த மாதிரி. நியூரோபின் இல்ல, நியூரோபின்ங்கிறது அது அது இன்ஜெக்ஷன், அது தனி. அது வந்து கால் இதாச்சுன்னா அது ஒரு விட்டமின் கம்மியா இருக்கிற இதுக்கு போடுறது. சரி சரிங்க. ஆர்டிவிகே இந்த மாதிரி எல்லாமே அது அந்தந்த ஸ்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டே வரும்ல, அதுவே போதுமானது. அந்த டைமுக்கு மேல வந்து திரும்ப வந்து நம்ம போடுறது பாத்தீங்கன்னா திரும்ப 3 months ரொட்டைனா வந்து ஆர்டிவிக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க. மெடிசன் வந்து இன்னுமே நிறைய வந்து இது வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்றது. இன்னுமே ப்ராப்பரா நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நான் எல்லாமே போடணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு. இல்ல பக்கத்துல இருக்கிற நம்மளா போடக்கூடாது. பக்கத்துல இருக்க வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளா போடலாமா வேண்டாமாங்கிறது கேட்டுக்கிட்டு அப்படின்னா அவங்களை கேட்டுக்கிட்டு அவங்களே கூட போட்டுருவோம். ஓகே ஓகேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வளர்த்த போறோம் அப்படின்னா வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அங்கேயுமே சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இப்ப லோக்கல்ல கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து வேக்சினேஷன் தனியா ஒரு 4 இருக்கும். சரி சரிங்க. அவங்க வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இப்ப நோய் வருது அப்படின்னாவே வேக்சின் போடுறீங்களா இல்லையா அததான் கேட்பாங்க. வேக்சின் போட்டா மட்டும்தான் மருந்து வந்து வேலை செய்யும். ஓகே ஓகேங்க. அது வந்து ஆல்ரெடி அது ஒரு பாதி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். சரி சரிங்க. வேக்சின் இருந்துச்சுன்னா மருந்து வேலை செய்யும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா நம்ம என்னென்ன நோய் வருங்கண்ணா பெருவடைக்கலாம்? ஃபர்ஸ்ட் எல்லா சீசன்லயுமே சளி வரும். ஓகேங்க. வெய்ய காலத்துல வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல் இது கண்டிப்பா இருக்கும். அதை விட்டா அம்மை, இது 3 வந்து எப்பயுமே நார்மலா கோழிக்கு வர்றதுங்க. அதை தவிர்த்து வாதம் இதெல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன்ல இன்ஜெக்ஷனோட அளவு அதிகமா போச்சுன்னா ஒரு சில டைமுக்கு அப்புறம் அது நம்ம போட்டு 1 மாசம் கழிச்சு அதோட எஃபெக்ட் வரும். அந்த வாதம் வர்றது அது தனி. நார்மலா வர்றது சளி, வெள்ளை கழிச்சல். அதுக்கு மெடிசன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3 டைம் இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வேலையா கேட்கல அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கேட்டு ஆயுர்வேத இதுல நாட்டு வைத்திய முறையில ஒரு 6 பொருளோ 7 பொருளை போட்டு ஒட்டுக்க அரைச்சி அதை கொடுத்தா அது ரெடி ஆகி. என்னென்ன பொருள் போட்டீங்கன்னா? துளசி, குப்பமேனி, ஈலா நெல்லி, வேப்பங்குழுந்து, சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம், வேற இது கற்பூரவல்லி. சரிங்க. இன்னும் கொஞ்சம் அந்த தூதுவளை வேணும், இன்னும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா முருங்கத்தலை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி ஒட்டுக்கா அது எல்லாத்தையும் புளிஞ்சு நம்ம லிக்விட் ஃபார்ம்ல கொடுத்தாலும் சரி. ஆனா அது வந்து டேவ்ல வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 3 டைம் கொடுக்கணும். இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஜெண்டா மிஷன் எல்லாருமே வச்சிருப்பாங்க. சரி சரிங்க. அது சளிக்கும் கேட்கும், காய்ச்சல் கேட்கும். நார்மலா டல் அடிச்சாவே கோழிக்கு போடலாம். ஓகே ஓகேங்க. ஜெண்டா மிஷன் எப்பயுமே வச்சிருப்பாங்க. அப்புறம் டெரிஃபிலின், ஜெண்டா மிஷனும் டெரிஃபிலினும் 0.5 அடிச்சோம்னா வெள்ளை கழிச்சல் ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா காப்பாற்ற முடியல. ஓகே, காப்பாற்ற முடியல. முடிஞ்ச வரைக்கும் நோய் வராம பாத்துக்கிறது பெட்டர். ஓகே ஓகேங்க. உள்ள வந்துருச்சுன்னா அந்த கோழி ஃபர்ஸ்ட் நம்ம தனிமைப்படுத்திடணும். ஓகே. மித்த கோழியோட ஃபர்ஸ்ட் ஒரு கோழிக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே வந்து அதுல இருந்து
ஃபீடு வந்து நார்மல் ஃபீடு வைக்காம கொஞ்சம் ஈஸியா செரிமானம் ஆகிற ஃபீடா கொடுக்கணும். சேவலா இருந்தாலும் சரி, குஞ்சா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஃபீடு ஃபர்ஸ்ட் மாத்தணும். ஓகே. கம்பு வைக்கிறோம்னா அது செரிமானம் ஆகிற கஷ்டமாயிரும். அடுத்த நாள் வந்து நோய் இருக்கிற கோழிக்கு, அதாவது இப்போ ஒரு 0.5% அதுக்கு வந்து நோய் அட்டாக் ஆயிருந்தாலுமே அந்த ஃபீடு கொஞ்சம் ஹெவியா வச்சிட்டோம்னா அதால செரிமான சக்தி இருக்காது. சரி சரி. அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகே ஓகேங்க.